அறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இவர் அனைவராலும் அண்ணா அல்லது அறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்டார். அண்ணாதுரை அவர்கள் திராவிட மற்றும் தமிழ்நாடு தென்னிந்திய மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் அல்லாத தலைவராக இருந்தார். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் பிறந்த இவர் அரசியலில் இறங்குவதற்கு முன்பு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் வேலை பார்த்தார். திராவிட கட்சி, திராவிட கழகம் மூலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்த இவர் தனது ஆதரவாளர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார். அரசியல் உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்கிய அறிஞர் அண்ணா அவரின் மறைவுக்கு பின் இவரது பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தமிழக முதல்வராக தன்னுடைய முதல் பணியை சிறப்பாக செய்த அண்ணாவின் புகழ் சாதாரண மக்களிடையே பெரும் புகழை தேடித்தந்தது. நவீன இந்தியாவில் செல்வாக்கு மிக்க ஒரு வலிமை மிக்க அரசியல் தலைவர்களுள் ஒருவராக கருதப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இவர் அனைவராலும் பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளராகவும் ஒரு மேடை நாடகராகவும் புகழ் பெற்றார். அறிஞர் அண்ணா அவர்கள் நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாளுக்கு மகனாக செப்டம்பர் 15, 1909 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் ஒரு செங்குத்த முதலியார் வகுப்பைச் சார்ந்த ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பா உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கினார். ஆனால் தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் ஒரு கிளர்க்காக வேலை பார்த்தார். பிறகு தன்னுடைய பட்ட படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் தொடர்ந்தார். இவர் 1930 தனது 21வது வயசில் ராணியை மணமுடித்தார். பின்னர் 1934 BA பட்டமும் பிறகு MA முதுகலை பட்டமும் பெற்றார். தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு ஆங்கில ஆசிரியராக பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்தார். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆசிரியர் தொழிலை நிறுத்திவிட்டு பத்திரிகை மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்ட தனது முழு அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். அறிஞர் அண்ணா அவர்கள் தனது கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அரசியலில் ஈடுபாடு மிகவும் ஆர்வம் கொண்ட அறிஞர் அண்ணா 1934ஆம் ஆண்டு கோயமுத்தூர் மாவட்டம் திருப்பூரில் நடந்த ஒரு இளைஞர் மாநாட்டில் பெரியாருடனான முதல் சந்திப்பு ஏற்பட்டது. பெரியாரின் கொள்கைகள் அறிஞர் அண்ணாவை மிகவும் ஈர்த்தது. அதனால் பெரியாரின் நீதி கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றினார். பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நீதி கட்சியில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று தனது சொந்த கட்சியை 1949 உருவாக்கினார். நீதி கட்சி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்த இவர் விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றினார். அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பின் கீழ் ஒரு தமிழ் இதழையும் தொடங்கினார். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 9 மாநிலங்களில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்னையில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 1967 பிப்ரவரியில் சென்னை மாநில அமைச்சரானார். அண்ணா ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றார். அது மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நிலவும் 3 மொழி திட்டத்துக்கு எதிராக தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். பின்னர் ஜனவரி 3, 1968ஆம் ஆண்டு 2ஆம் உலக தமிழ்நாடு நடத்தப்பட்டது. ஏப்ரல், மே 1968இல் அமெரிக்கா பல்கலைக்கழகம் இவருக்கு சுபா பெல்லோஷிப் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. இந்த விருதை பெற்ற அமெரிக்கா அல்லாத ஒரு இந்தியர் என்ற பெருமையை தேடித்தந்தது. பின்னர் அதே ஆண்டில் அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் வாழ்க்கையை தவிர நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் திரைக்கதைகள் எழுதும் திறமை படைத்தவராக விளங்கினார். அது மட்டுமல்லாமல் அண்ணாதுரை ஒரு மிக சிறந்த தமிழ் சொற்பொழிவாளரும் மேடை பேச்சாளரும் ஆவார். அவருக்கே உரித்தான தனிப்பட்ட பாணியில் அனைவரையும் கவர்கின்ற வகையில் பேசும் திறன் மற்றும் எழுத்தாற்றலும் பெற்றவராக விளங்கினார்.
அவர் பல நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் அரசியல் சார்ந்த மேடை நாடகங்களையும் எழுதினார். அவர் தனது சொந்த நாடகங்களில் நடித்தும் உள்ளார். மேலும் 1948 எழுதப்பட்ட லட்சிய வரலாறு மற்றும் வாழ்க்கை புயல், ரங்கோன் ராதா, பார்வதி P.A., கலிங்கா ராணி மற்றும் பாவையின் பயணம் இவரது முக்கிய படைப்புகளாகும். அண்ணா 1948ஆம் ஆண்டு நல்ல தம்பி என்ற திரைப்படத்தை முதலில் அரங்கேற்றினார். இந்த படம் ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட படமாகும். இந்த திரைப்படத்தில் N.S. கிருஷ்ணன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படம் இவருக்கு 12,000 ரூபாயை பெற்று தந்தது. இது அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையாகும். அறிஞர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலம் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இவர் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இறந்தார். இவர் புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த போதிலும் அவரது உடல்நிலையை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துள்ளார். அவருக்கு புகையிலை மெல்லும் பழக்கம் இருந்ததால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைய செய்தது. அவரது இறுதி மரியாதையில் பெருந்திரளான மக்கள் கூட்டம் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அவரது ஊர்வலத்தில் சுமார் 15 மில்லியன் மக்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். இவருடைய உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு இவரது நினைவை போற்றும் வகையில் இவ்விடம் அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.